ஒரு கூட்டணியில நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கூட்டணியில போய் அமைச்சராகலாமா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பெரிய விவாதம். அந்த கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகித்த கூட்டணி, தேர்தலுக்கு முன்பே சிதறிவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்திய, போராடிய, உறுதிப்பாட்டோடு களத்தில் நின்ற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவ்வளவுதான் நம்மால பண்ண முடியும். தேர்தலுக்கு முன்னால். தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி சிதறுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? எதிரும் புதிருமாக நின்ற அதிமுக கூட்டணியையும் திமுக கூட்டணியையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று வந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த கட்சிக்கு, தனிப்பெரும் கட்சிக்கு இன்னொரு கூட்டணியில் இருந்து ஆதரவு நல்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களை தாங்களே சுய விமர்சனம் செய்து கொள்ள தயாராக வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். இது பணத்தால் வீழ்த்தப்பட்டதா என்றால் இல்லை, மதத்தால் வீழ்த்தப்பட்டதா என்றால் இல்லை, சாதியால் இந்த இரு அணிகளும் வீழ்த்தப்பட்டனவா என்றால் இல்லை, அல்லது ஒரு கட்சியின் கட்டமைப்பு வலிமையால் இந்த இரண்டு அணிகளும் வீழ்த்தப்பட்டனவா என்றால் இல்லை, களப்பணியாளர்களின் ஆற்றலால் திமுக அணியும் அதிமுக அணியும் வீழ்த்தப்பட்டனவா என்றால் இல்லை. இதற்கு என்னதான் காரணம்? நெடுங்காலமாக திராவிட இயக்கங்களுக்கு எதிரான அல்லது திராவிட அரசியலுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் தொடர்ந்து பரப்பப்பட்டது, தொடர்ந்து பரப்பப்பட்டது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. திமுக ஆட்சியை கைப்பற்றிய காலத்திலிருந்து திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், திமுகவை பலவீனப்படுத்துவதற்காகவே உருவான கட்சி அதிமுக. பிறகு திமுகவும் அதிமுகவும் எதிரும் புதிருமாக இருதுருவ கட்சிகளாக மாறிய பிறகு அந்த இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வெறுப்பு அரசியல் பரப்பப்பட்டது. தொடர் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன. அதனுடைய உச்சமாக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே வெறுப்பு அரசியல். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். அதுவெல்லாம் இங்கே விவாத பொருளாக மாறவில்லை. கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்லே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். திருமாவளவன் எதிரியாகிவிட்டானாம். அந்த கூட்டணியை 2009 இருந்து பாதுகாத்தவன் திருமாவளவன். 2009 இருந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றதனாலேயே உலகமெங்கும் வாழ்கிற உலகத் தமிழர்களால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான பாவத்தை சுமந்தவன் திருமாவளவன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மிகவும் கொச்சையாக மேடைகளில், அதிமுக மேடைகளில் பாடுவதுண்டு. அந்த பாட்டை பாடியதற்காக திமுக அரசு ஒரு வழக்கு போட்டது. உடனே அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் நான் பாடுகிறேன் என்று அந்த அநாகரிகமான பாட்டை பாடினார். என்னை கைது செய்து பார் என்று சவால் விட்டார். திமுக என்ன செய்தது? திமுக அரசு என்ன செய்தது?
இன்றைக்கு அவரோடு உறவாட முடிகிறது, கூடி குழவ முடிகிறது. பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது நாகரிகமானதுதான், நான் மறுக்கவில்லை. விமர்சனங்கள் நாகரிக வரம்பை தாண்டி போகிற போது அந்த இடத்தில் தொடர்புடையவர்கள் எத்தகைய எதிர்வினையை ஆற்றினார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. தோழர்களே, இது நான் தனிப்பட்ட முறையிலே யார் மீதும் காழ்ப்புணர்வு கொண்டு பேசவில்லை. விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு எதிராக பார்க்கிற ஒரு பார்வை